சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டே இங்க அதுக்கு தான் கூட்டு வந்த? ஏன் தௌசர அவுட் விட்டுறேன்னு சொன்னால இப்ப பாரு. இது என்னடா சோதனை? பொண்டாட்டியோட ஜாலியா குளிச்சிட்டு போலான்னு வந்தா இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுத்து இந்த சாமி நம்மள படாப்படுத்துதே. உனக்கு இருக்கு ஒரு நாள், உனக்கு சோறு கிடையாது பூசையும் கிடையாது. போங்கிட்டு. டேய் வேண்டாண்டா, கரண்ட் போட்டு விட்டுறா. என்ன முத்தலகு, நம்மள பம்பு செட்ல குளிக்க விடாம பாதியில அனுப்புனாங்களே, பழிக்கு பழி வாங்க வேணாமா? டேய் மதுர காலங்களுக்கு லவர்ஸ் சேர்த்து வச்சுதான்டா பழக்கம், பிடிச்சு வச்சு பழக்கம் இல்லடா. சுப்பிரமணியம் படத்துல இருக்க சசிகுமார் அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்ட மணிக்கு வைவாரு. போட்டு விட்டுறா, அவங்க சந்தோஷமா குளிக்கட்டும். நீ சொல்றதுக்காக போட்டு விடுறோம் புள்ள. வா. தண்ணி வரலையே சின்னையா, என்ன பண்றதுன்னே தெரியலையே. தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. காப்பி எடுத்துக்கம்மா. உங்க எல்லாரையும் காணும்னு தான் நானும் வசந்தராவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க வந்து கார்ல இறங்குனீங்க. ஆமா அப்பதா, அண்ணி எங்க? அவங்க சேலை மாத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்க பார்த்தா நான் வரேன்னு சொன்னாங்க. காப்பிய குடிங்க. குடிங்கப்பா, இங்க கொண்டா. எல்லாரும் சாப்பிடுங்கம்மா, காப்பி நல்லா இருந்துச்சுல? ஏங்க, இந்த கிராமம் ஒரு எரிச்சல்னா இந்த கிழவி அதுக்கு மேல ஒரு எரிச்சலா இருக்கு. இந்த 2 நாள எப்படிதான் சகிச்சுக்க போறோம்னு தெரியலையே. வந்ததுமே வெத்தலைப்பட்டி வாயை திறந்துட்டா, எனக்கு டென்ஷன் தலைக்கேறுது. என்ன 2 பேரும் குசு குசுன்னு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கியே? அது ஒண்ணு இல்ல அப்பத்தா, உங்களை பத்தியும் அந்த ஊரை பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அதுக்கு எதுக்கு ரகசியம் பேசுறியே? நல்லா சத்த போட்டு பேச வேண்டியதானே? என்ன சம்பத் இது? ஏன் வாசல்லே உட்கார்ந்துட்டீங்க? உள்ள வர வேண்டியதானே? இல்லக்கா, வண்டி விட்டு இறங்குனதும் நல்ல காத்தோட்டமா இருந்துச்சா, அதான் இங்கே இருந்துட்டோம். அதுவும் சரிதான். நான் கூட இந்த வீட்டுக்கு வந்தா வாசல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அப்படியே சிலு சிலுன்னு காத்து வருமா, வீட்டுக்குள்ள போறதுக்கு மனசே வராது. ஆமாமா. ஏ சம்பந்தியம்மா, பொங்க பானை கரும்பெல்லாம் வாங்க கடை தெருவுக்கு போகணும்னு சொன்னீங்க. இந்த ஈஸ்வரியை மாப்பிள்ளையும் இன்னும் காணுமே, எங்க போனாங்க? அது எல்லாரும் ரெடி ஆகணும்ல, அதுக்குள்ள வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன அப்பதா, டீ போட்டுட்டீங்களா? இவ்வளவு நேரம் காணோம். பம்பு செட்டுக்கு குளிக்க போனா நேரம் போறதே தெரியாது தாயி. உடம்பையும் மனசையும் ஜில்லுன்னு ஆக்கி அது விடவே விடாது தாயி. பட்டணத்துல பக்கெட்டு தண்ணியில குளிச்சதில்ல, அதான் பம்பு செட்டுல குளிச்சு குத்தாட்டம் போடுறாங்க போல இருக்கு. வந்துறாங்க வந்துறாங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. சின்ன சிறுசுகள்ல. எல்லாரும் இங்க பாருங்க, பாஸ் அண்ணி சைக்கிள் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ சின்னையா, பாருங்க. அங்க அங்க அங்க.
ஏங்க ஏங்க அந்த அழகு பையன் கூட எப்படி உரசிக்கிட்டு சைக்கிள்ல வரான்னு பாருங்க. ஏங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே உடம்புல ரத்தம் கொதிக்குது, வெறி ஏறுதுங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னால அமைதியா இருக்க முடியலங்க. ஒரு பக்கம் வசுந்தராவும் வைஜெயந்தியும் ஓவரா சிரிச்சு பேசிட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ புருஷ கூட சைக்கிள்ல சவார் பண்ணிக்கிட்டு காண்ட் ஏத்துறா என்ன. இதெல்லாம் பாத்துக்கிட்டு கண்ணும் காணாம எப்படிங்க இருக்க முடியும்? ஏங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த புல்லட் பையில தீர்த்து கட்டிட்டு ஈஸ்வரி மேல பழிய போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்களை இறக்கி இவளுக்கு இங்க வச்சு நம்ம செமையா ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். ஐயோ, அங்க பாத்தீங்கல்ல, சைக்கிளை நிறுத்துங்க. எதுக்கு நிறுத்தணும்? எதுக்கா? எல்லாரும் நம்மளதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இன்னைக்கு வசமா மாட்டணும். ஏன் இசை, நீ எதுக்காக இப்படி பயப்படணும்? நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி. அப்புறம் எதுக்காக இப்படி பயப்படணும்? ஐயோ சின்னையா, ஏன் இப்படி வளர்றீங்க? ஐயோ ஆமா, மாத்தி சொல்லிட்டேன்ல. சே, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? வா, தைரியமா போலாம். உன் சோப்பு வாசனை ஆள தூக்குது. சின்னையா, வீட்டு வாசல்ல நல்லா உத்து பாருங்க. அந்த கூட்டத்துல அத்தையும் நிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு பயப்படலையா? ஏன், யார் சொன்னது? பயம் உடம்பு முழக்க பரவி கிடக்கு. அப்படியே வெளியே காட்டிக்காம தான் வர்றேன். நீ ஒன்னும் பயப்படாத. ஈசே, நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது கடுகளவு கூட நம்ம பயம் முகத்துல தெரியவே கூடாது. அதனால நம்ம ஜாலியா போவோம். கேட்டுச்சா? ஐயோ சும்மா இருங்க சின்னையா. அத்தை, நான் கம்மாய்க்கு குளிக்க போனேன். சின்னையா பம்பு செட்ல குளிக்க போனாரு. திரும்பி வர்றப்போ 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அதான் ஒன்னா சேர்ந்து வந்தோம். தெரியும் ஈஸ்வரி, அதான் அப்பதா ஏற்கனவே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தாய் கிழவி ஏற்கனவே சொல்லிருச்சாமா. சரி, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? வாங்க, திருவிழாக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்க பானை எல்லாம் வாங்கணும்ல. போங்க, போய் ரெடியா அங்க போங்க. 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துடுறோம். பாத்து, சின்ன பிள்ளைங்க ஜாலியா குளிச்சுட்டு வந்திருக்குங்க போல இருக்கு. கிரிஜா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதுதான் சான்ஸ்.